மார்னிங் டு ஆல். சீக்கிரமே நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னென்ன வழி? லட்சியம் சம்பந்தப்பட்ட வேலைகளுக்காக மட்டும் அந்த இடத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்க என்ன வாங்கணும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. kalpana'sprimetimes. ஹாப்பி மார்னிங் டு ஆல். வெல்கம் டு kalpana'sprimetimes. இன்னைக்கு நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயத்துலையோ நம்ம லட்சியத்திலையோ சீக்கிரம் எப்படி வந்து ஜெயிக்கலாம், ஏன் வந்து நமக்கு டிலே ஆகுது, சீக்கிரமே நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னென்ன வழிகள், இதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம எல்லாருக்குமே சின்ன அளவிலாவது லட்சியமோ கனவோ கண்டிப்பாக இருக்கும். எப்படியாவது நம்ம லட்சியத்தில் ஜெயிச்சே ஆகணும், சாதிச்சே ஆகணும் அப்படின்ற மன உறுதியோடு தான் நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்போம். தினமும் ஒரு 10 நிமிடமாவது நம்ம லட்சியத்தை பற்றி நம்ம யோசிக்காமல் இருக்கவே மாட்டோம். நாம் என்று வெற்றி பெற போகிறோம், இன்னும் என்னென்ன திறமைகள் நாம் வளர்த்து கொள்ள வேண்டி இருக்கிறது, இன்னும் எவ்வளவு கடுமையாக நாம் உழைத்தாக வேண்டும், இன்னும் எவ்வளவு முயற்சிகள் தேவைப்படும், எவ்வளவு பயிற்சிகள் நமக்கு வேண்டும், இவற்றையெல்லாம் பற்றி ஒவ்வொரு நாளும் நம்ம யோசிச்சிட்டே தான் இருப்போம். எல்லாமே சரிதான், யோசிச்சிட்டே இருந்தால் போதுமா? கண்டிப்பாக பத்தாது. இவை எல்லாவற்றையுமே நம்ம செயல்படுத்தி ஆகணுமே. சரி, செயல்படுத்திலாம் விடுங்க. இவை எல்லாவற்றையுமே நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா முதல்ல நமக்கு தெளிவான ஒரு திட்டம் வேணும். திட்டமிட்டபடி நம் முயற்சிகளை, பயிற்சிகளை ஒவ்வொரு நாளும் நடைமுறையில் செயல்முறைப்படுத்தணும். ஏன்னா நம்முடைய வெற்றி நாள் என்பது எதிர்காலத்தில் என்றோ ஒரு நாள் பிறக்கப் போகின்ற ஒரு புதிய நாள் அல்ல. முழுமையான வெற்றியை நாம் சந்திக்கப் போகின்ற அந்த கடைசி நாள் வரை ஒவ்வொரு நாளிலும் ஒரு சிறிய அளவிலாவது நம்முடைய வெற்றி நாள் அங்கமித்திருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் எளிதில் ஜெயிக்க முடியும், சீக்கிரமே ஜெயிக்க முடியும். புரியலையா? உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்கிறேன். இப்போதைக்கு நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கும் ஆசை, லட்சியம் இது எல்லாமே இருக்குது. ஒரு நாள் கூட நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஏன்னா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது எந்த விதத்துலேயும் என்னோடய லட்சியத்தையோ என்னோடய கனவையோ கலைத்ததோ பாதித்ததோ கிடையவே கிடையாது. ஒவ்வொரு புது நாள்லேயும் எனக்கு எப்போதெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த நேரங்களில் நிறைய படிப்பேன், நிறைய எழுதுவேன், நிறைய புது விஷயங்களை கற்றுக்குவேன். நாம் என்ன தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைம் எல்லாத்தையுமே நம்ம கனவுகளுக்காக செலவிட்டாலும் கூட ஒரு சில நேரங்களில் எதிர்பாராத ஒரு சில வேலைகள் நமக்கு குறுக்கிடும். அப்பப்போ குறுக்கிடுற சின்ன சின்ன வேலைகள் நம்ம வெற்றியை பெரிய அளவில் ஒன்றும் பாதிச்சிடாது. நம்ம ஆர்வமாக ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த வேலைகளை நம்ம திடீர்னு நிறுத்திட்டு வேற ஒரு வேலைக்காக செல்லும்போது ஒரு தொடர்ச்சி இல்லாமல் போகலாம். அதனால் நம்ம வெற்றி ஒரு விரிவான அவகாசம் எடுக்கலாம், அவ்வளோதான். சரி, அப்புறம் எப்படி தான் சீக்கிரம் ஜெயிக்கிறது? நான் வாழ்க்கையில் சீக்கிரம் ஜெயிக்கணும்னா எந்த நேரத்தில் என்னோட வெற்றிக்கான பணிகளை நான் செய்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க சொல்கிறேன்.
ஒவ்வொரு 24 மணி நேரத்திலயும் ஒரு சில மணி நேரங்கள் மட்டும் நம்ம ரொம்பவே சூப்பர் ஆக்டிவா இருப்போமா. அந்த நேரத்துல நம்ம பிரெயின் வந்து ரொம்ப சூப்பர் ஆக்டிவா ஒர்க் பண்ணுமா. நமக்கான அந்த முக்கியமான நேரம், நம்மளோட அந்த சூப்பர் ஆக்டிவான டைம், நம்மளோட அந்த முதன்மையான நேரம் வந்து என்ன அப்படிங்கறத நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு நாள்ல காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம பல வேலைகள் வந்து செய்யறோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் நம்ம ரொம்ப வந்து பிரிஸ்கா செய்வோம். குறிப்பிட்ட நேரம் நம்ம வந்து சோர்ந்து போயிடுவோம். சில பேர் வந்து காலையில ஏர்லி மார்னிங் வந்து ரொம்ப பிஸியா ரொம்ப ஆக்டிவா அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா மத்தியான நேரத்துல சோர்ந்துருவாங்க. ஈவினிங்ல ஆவரேஜா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து காலையில வந்து கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. ஆனா நைட் டைம்ல நல்லா பிரிஸ்கா வந்து கண்ணு முடிச்சு கூட வந்து வேலை செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து அது வேறுபடும். அந்த பர்டிகுலரா ஒரு டைம்ல ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ எந்த டைம்ல வந்து நம்ம ரொம்ப ஆக்டிவா இருக்கோன்றத நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும். நம்முடைய அந்த முதன்மையான டைம் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம கண்டுபிடிச்சு எந்த டைம்ல நம்ம சூப்பர் ஆக்டிவா எப்பவுமே வேலை பார்த்துட்டு இருப்போம். ஒரு நாள் காலையில இருந்து நைட்டுக்குள்ள எந்த குறிப்பிட்ட 2-3 மணி நேரம் மட்டும் நம்ம சூப்பர் ஆக்டிவா இருக்கோம் அப்படிங்கறத மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த டைம்ல மற்ற வேலைகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்மளோட ஆசை, திறமை, கனவுகள் இது சம்பந்தமான விஷயங்களை வந்து நம்ம இன்னும் வந்து மெருகேற்றிக் கொள்வது, அதுக்கப்புறம் வந்து புதிய விஷயங்களை கத்துக்கிறது, நிறைய படிக்கிறது, இந்த மாதிரியான லட்சியம் சம்பந்தப்பட்ட வேலைகளுக்காக மட்டும் அந்த நேரத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம சீக்கிரமே வந்து வெற்றி பெறலாமா. நீங்க என்ன வாங்கணும் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணுங்க. அதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்றத லிஸ்ட் பண்ணுங்க. இன்னும் என்னென்ன விஷயத்துல உங்களை நீங்களே கூடுதலா மெருகேற்றிக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணுங்க. இதை எல்லாத்தையுமே உங்களோட அந்த சூப்பர் ஆக்டிவான டைம்ல எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா இந்நேரம் உங்களோட அந்த சூப்பர் ஆக்டிவ் டைம் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிப்பீங்க. அப்படி கண்டுபிடிச்சிருந்தா உங்களோட அந்த சூப்பர் ஆக்டிவ் டைம் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் லீவ் பண்ணிட்டு போங்க. இன்னைக்கு vlogல நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வேற ஒரு நாள் வேற ஒரு நல்ல கண்டென்ட்டோட வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம எல்லாருமே எப்பவுமே சேர்ந்தே முன்னேறுவோம், விண்ணேறுவோம். நன்றி, வணக்கம்.